அந்த போலீஸ் ஆஃபீஸர் அலபாமா ஊரில் பெரிய பதவியில் இருக்கார். அந்த போலீஸ் ஆஃபீஸரு அவர் முன்னாடி நம்ம கதாநாயகன் தைரியநாதன் நின்றுக்கிட்டு இருக்காரு. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்ட உடனே இட்ஸ் அன் இண்டியன் நேம் சார், மை ஷார்ட் நேம் இஸ் ஏடி. வாட் இஸ் தட் ஏடி அப்படின்னு அவன் கேட்க, மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஆத்மநாபன், மை நேம் இஸ் தைரியநாதன். ஸோ his initial and my first letter, AD. Oh, okay. So how are you feeling and doing now? Very bad, sir. Very bad, sir. I'm ashamed of myself. How old are you? Just 42 years. Young, sir. Young, huh? So, you wanted to have fun with that girl, huh? Oh, no, sir. No, sir. I just saw the ad in that magazine and just wanted to help her. Help? What way? 14, 15-year-old girls who are helping, huh? No, not that, sir. She was all by herself alone. And parents left her alone for a week. She didn't know what to do. And she was looking for some company. And so I thought I can go spend some time with her. Like my daughter. What? So, for your daughter, you'll get liquor, beer, everything, huh? No, not really, sir. She was begging me over phone, sir, when I called that number. She said she's desperate. And she wants to have some liquor. And she's kind of used to it because their parents, they drink, it seems. So, you wanted to help that small young baby girl, huh? Not really, sir. I was feeling very, very bad for that girl. She's all by herself, all alone. And maybe this may be a big help to her. And I just wanted to help her and keep her in good mental balance. Officer. Again, the police officer gave a big laughter. Where do you live? About 15 miles away from this place. Tell me about your family. One wife, sir. 2 kids. 1 wife and 2 kids? Both are boys or girls or what? 1 daughter and 1 son and 1 wife, sir. That's a good one, man. How old is your daughter? She's just 17, sir. You have a 17-year-old daughter and a 14-year-old son, wife, and you are 42. And you wanted to help this 14, 15-year-old girl, huh? அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. என்ன கதை? கதையோட டைட்டில் அசட்டு தைரியம். அதாவது நம்ம கதாநாயகன் அசட்டு தைரியத்தில் செய்த ஒரு காரியம் எந்த அளவுக்கு அவனுக்கு பிரச்சனையில் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாக என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது நம்ம தைரியநாதன் கதாநாயகன் ஏன் அலபாமா போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சத்தியமாக சின்னதுதான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஓகே, அவனுடைய மனைவியும் பெண்ணும் பையனும் வருஷம் இந்தியாவுக்கு போவாங்க. இவன் ஒரு பொண்டாட்டி தாசன். இவனுக்கு வேலை ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால விட்டுட்டு போனா இப்போ ஆட்சி வேற மாறி காட்சிகள்லாம் மாறுறதுனால அவன் வேலை போயிட்டு போகிற பயத்தில் இவன் அங்கே போகாமல், அப்பா எனக்கு லீவு கிடைக்காது,
நீங்கள் 3 பேரும் ஜாலியாக போயிட்டு வாங்க, ஒரு 4 வாரமோ 6 வாரமோன்னு சொல்லிட்டு அனுப்பித்து விட்டான். ஆனால் அவனுக்கு ஒய்ஃப் இல்லாமல் இருக்கவே முடியாது, பாவம். அப்படி ஒரு பிரச்சனை அவனுக்கு. ஒய்ஃபு கூடவே இருக்கணும் அவனுக்கு டெய்லி. அதுவும் சாயங்காலம் 8-9 மணிக்கு மேலே கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற நம்ம கதாநாயகன் தைரியநாதன். தைரியநாதனோட ஒய்ஃபு வனிதா. வனிதா ஜாடிக்கேற்ற மூடி போல புருஷனோட ஆசைக்கெல்லாம் சந்தோஷமாக வழி கொடுப்பவள். அதாவது ஒரு பொம்பளைகள் மாதிரி முனகாம முக்காம ஐய போங்க தொந்தரவு பண்ணாதீங்கலாம் சொல்லாமல் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் படைத்த வனிதா அவனுக்கு மனைவியாக கிடைத்தது அவன் பாக்கியம். அதாவது அவளோட ரொம்ப நெருங்கி சந்தோஷமாக 2 பேரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2 குழந்தைகளை பெற்றாங்க. 2 குழந்தைகளும் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. அப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த மகாபாவிக்கு ஒரு அசட்டு தைரியத்தில் ஒரு தவறை செய்து விட்டான். அவன் வழக்கமாக வாங்குற ஒரு லோக்கல் மேகசினில் ஒரு விளம்பரம். ஐ எம் ஆல் பை மை செல்ஃப், ஆல் அலோன், ஹோம் அலோன், அண்ட் மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ ஃபார் அ வீக் அண்ட் வென்ட் டு ஃப்ளோரிடா அப்படின்னு ஒரு பெண் ஒரு விளம்பரத்தை கொடுத்து, இந்த மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் கம்பெனி, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்படி டு கம் அண்ட் பி வித் மீ அப்படி இப்படின்னு சொல்லி, ஈவன் couple of hours or 3 hours will be great, மை நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. விட்டுட்டே ஆத்மன் அவருக்கு என்ன துடித்தோ அந்த நம்பரை ஒரு அசட்டு தைரியத்தில் கூப்பிட்டு விட்டான். கூப்பிட்டு விட்டான் ஐயா, நம்பரை கூப்பிட்டு விட்டான் ஐயா. அங்கிருந்து ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்வீட் வாய்ஸ் வர அப்படியே புல்லரிக்குது. யாருக்கு? ஆத்மராவனுக்கு. ஐயோ பாவ குழந்தை, விளம்பரம்லாம் கொடுத்துருக்கேன், என்ன வேடு கேட்கலன்னு பார்த்தா, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்க, ஐ எம் ஏடி. ஓ, ஆர் யூ ஃப்ரம் தி செக்யூரிட்டி கம்பெனி? நோ 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 நோ, ஐ சா யுவர் ஆட் இன் த மேகசின், ஐ எம் ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங் டு தேட் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ ஓகே ஓகே, and you must be an youngster. Yes, I am very young man அப்படின்னு சொல்ல, wonderful, I am really looking for someone like you because my parents have left me alone. It's a big house and I'm getting bored, no companion, no nothing, I don't know what to do, I need some men to come and be with me அப்படின்னு சொல்ல, ஐயோ அதிர்ஷ்டம் ஓங்கி ஓங்கி அடிக்கும் போல் இருக்கேன்ட்டு நம்ம ஏடி கேடி வேலை செஞ்சு, சொல்லுப்பா டா, இது எங்கே இருக்கியோ அங்கே தேடி வந்து உனக்கு எவ்வளோ நேரம் கப்பரி வேணுமோ கொடு. ஏன்னா என்னுடைய குடும்பம் எல்லாமே ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க வரத்துக்கு இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். இந்த 1 வாரத்தில் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல, நான் எவ்வளோ நாள் வேணுமாலும் உன் கூட வந்து டயத்தை நிறையா ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்ல, தனியாக வரும்போது சும்மா வராதிங்க, ஒரு 2-3 பீர் பாட்டில் அண்ட் முடிஞ்சா ஒரு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, சோடாவும் எனக்கு முக்கியமாக ஐஸும் சோடாவும் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா we can have a lot of fun. அண்ட் குடிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசுகிறபோது ஐ ஹவ் லாட்ஸ் ஆஃப் ஜோக்ஸ் ஃபார் யூ. அந்த ஜோக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் சோஃபா விட்டு கீழே விழுந்து உருட்டு போட்டு சிரிப்பீங்க ஏடி அப்படின்னு சொல்ல, கேடிக்கு ஆகா குழந்த பிஞ்சிலே பழுத்துருத்தே, சரி போ ஆண்டவா இந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறானே நமக்குன்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு கிளம்பி இன்னும் ஒரு 1 hourலாம் இல் பை தேர்ன்னு சொல்ல, ஓ மை காட் ஹவு லக்கி ஐ ஆம் ஏடி, யூ ஆர் கிரேட் பட் டோன்ட் ஃபர்கெட் த திங்ஸ்ன்னு சொல்ல, அங்கேருந்து உடனே குளிச்சுக்கிட்டு ரெடியாகி காலையில் ஒரு 11 மணிக்கு ஓடி போய் கடையிலேருந்து ஒரு டசன் பியர், ஒரு 2 கைண்ட் ஆஃப் ஸ்காட்ச் விஸ்கி, ஒருவேளை பிராண்டிக்கு ஆசைப்பட்ட பிராண்டியும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டி பாட்டிலும் வாங்கிக்கிட்டு, அங்கேருந்து சிப்ஸு அது இது சைடெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே தேடி போனால், இருந்தாலும் உள்ளூர தப்பு பண்ணுறோங்கிறது தெரியுதே, ஒரு அசட்டு தைரியத்தில் ஃபோனை பண்ணிட்டோம், அசட்டு தைரியத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கோம், ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா என்ன ஆறுது அப்படி நினைக்க, என்ன அதுதானே கூப்பிடுது, நம்ம என்ன ட்ரை பண்ணி வளைச்சி போட்டால் பண்ணோம், அதெல்லாம் இல்லையே, அது கூப்பிடுது, நம்ம போகிறோம், போய் அது கூட கம்பெனி கொடுத்துட்டு வர போகிறோம், அவ்வளோதானே, வேற ஒன்றும் கெட்டால் என்ன நம்ம மனசில் இல்லையே அப்படின்னு நம்ம அசட்டு தைரியம் கேடி இல்லை ஏடி
யோசிச்சுக்கிட்டே ஒரு 15-20 மைல் தள்ளி இருக்கிற அந்த வீட்டு வாசலுக்கு அப்படி போனால் அது ஒரு கல்டி சைக்கிள், ஒரு தனி வீடாக இருக்குது. அண்ட் ஒரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடி வித்தியாசம் இருக்குது. அண்ட் கொஞ்சம் சபர்பு, அதனால் ஒன்றும் டிராஃபிக் இல்லை, அது இல்லை இது இல்லை ஒன்றும் இல்லை. அண்ட் இவன் மட்டுக்கு எப்படி 2-3 தடவை அங்கேயே சுற்றி பார்த்துட்டு ஒரு 3-4 ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த வீட்டு டிரைவில் காரை போய் கதவை பெல் அடிக்கிறான் முள்ள. இருந்தாலும் திக்குன்னு மனசு அடிச்சுக்குது. பார்த்தா கை நிறைய அழுக்கு துணிகள் எடுத்துக்கிட்டு ஒரு கூடையில் போட்டு ஒரு பெண்ணு நம்ம ஊரில் குணத்தெல்லாம் தூக்கிட்டு வருமே அந்த மாதிரி வந்து, எஸ் ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்க, ஐ எம் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தரடி அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்க, ஓ ஏடி ஓகே ஐ ரிமெம்பர் யூ அப்படின்னு வந்து கதவை திறந்து, ஓகே கமான் இன் அண்ட் ஐ ஹாவ் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் யூ அண்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ, லெட் மீ கோ புட் திஸ் இன் த வாஷர் அண்ட் கம் பேக், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏடி கதவை சாத்தி ஞாபகமாக தாப்பாளையை போட்டுட்டு அங்கே இருந்த சோஃபா சேரில் போய் உட்காந்துக்கிட்டு பார்த்தா பிஸ்கெட்ஸ் அது இது ப்ளஸ் காஃபி ஃப்ளாஸ்கெலாம் இருக்குது. அவன் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு பெருமூச்சு விட்டு, அப்பா பொண்ணு தனியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் வெயிட் ஐம் கம்மிங்னு ஒரு 7 நிமிஷம் வராமல் அவன் அங்கே வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறது வைக்கிறது போகிற சத்தம்லாம் கேட்க, சரி ரைட் குழந்தை பாப்பா ஏதோ வேலையாக இருக்குது அப்படின்னு அவன் நினைக்க, ஏடி அப்போ தான் ஒரு பெரிய டிவி சேனலோட ஆங்கர் மைக்கோட வர, பின்னாடியே கேமராமேன் அவங்கெல்லாம் வர, ஏடி நம்ம அசட்டு தைரியம் ஹீரோ அதிர்ந்து போய், ஐயோ என்னாச்சுன்னு எஸ் அப்படிங்கன்னு சொல்ல, ஹேய் ஹவ் ஆர் யூ மிஸ்டர் ஏடி அப்படின்னு சொல்ல, ஏடியா இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம பேர், பெரிய கேடியா இருக்கானே இவன் அப்படின்ட்டு, பாபா அதான் பாபா எஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்க, ஏய் we need to get an interview from you, so how are you today? பாபா I'm fine. What kind of interview is that அப்படின்னு இவன் கேட்க, nothing, you just wanted to give company to a 14-15-year-old girl, right? No, not that. She was feeling lonely and she had given advertisement. I just wanted to help that young girl because I also have a daughter. You have a daughter and you wanted to help this girl with liquor, beer and everything and got the cigarettes too. I'm a smoker, so I had the packet of cigarette. My God, okay. Anyway, my name is Tim. I am from this channel. அப்படின்னு ஒரு பெரிய சேனல் பேர் சொல்ல, நடுங்கி அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு திருட்டு மொழி முடிச்சுட்டு விட்டா போறேன்னு விடுன்னு ஓடுறான் நம்ம அஸ்தி தைரியநாதன். வெளியில் போனால் 4 போலீஸ் மடக்கி லை டவுன் அப்படின்னு கத்த, உடம்பெல்லாம் நடுங்கி போய் பதுக்கட்டின்னு கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கீழே விழ, 2 கையிலையும் பின்னாடி வச்சு விலங்க போட்டு 2 பேர் தூக்கி அவன் நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போத்தானே இங்கே இந்த முதல் பகுதியில் நான் சொன்ன சீனில் என்ன நடந்ததுன்னு சொன்னேனே அதை கேட்டீங்க. இப்போ கண்ணீர் கப்பலையுமா நடுங்கிக்கிட்டே நம்ம அஸ்து தைரியநாதன் அலபாமா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்க, வேறு வழி இல்லாமல் அவனை ரிமாண்டில் போட்டு அடுத்த நாளைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு $2000 ஃபைன், அது தவிர சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி 6 மாதத்துக்கு எல்லாம் போட்டு பேப்பரில் பெருசாக இவருடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு இந்த ஆள் இந்த விஷயத்துக்காக மாட்டிக்கிறான்னு வர, அந்த ஒரு 4-5 நாளில் அந்த பெரிய டிவி சேனலில் இவ கொட்டை முயற்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு சொல்கிறத பதிலெல்லாம் வர, ஓவர் நைட் நம்ம அஸ்து தைரியநாதன் பாப்புலர் ஆகிவிட்டான். வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாடமாக இருந்தது நம்ம ஏடிக்கு, அஸ்து தைரியம் ஏடிக்கு. பாவம் அவன் ஒய்ஃப் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு என்னென்ன பண்ண போகிறாளோ, என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ, பத்திரகாளியாக இருக்க போகிறாளா இல்லை நான் பொம்பளை பிசாசாக போகிறாளாங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால்
ஒரு வினோதத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய விந்தை. எத்தனையோ கேசஸ் இருக்குது, அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்னு போட்டு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. பெரிய பெரிய திருடங்க அவனுங்க எல்லாரையும் பிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க போலீஸு. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு, அதாவது சின்ன பெண்களை அவங்களே வந்து ஆக்ட்ரஸை கூப்பிட்டு வச்சு நடிக்க சொல்லி ஒரு வீட்டில் அந்த அட்ரஸை கொடுத்து, இந்த மாதிரி நான் தனியாக இருக்கேன், எனக்கு கம்பெனி வேணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க வச்சு, அண்டு சின்ன அந்த லோக்கல் மேகசீனில் விளம்பரத்தை கொடுத்து, பல பேர் யாரெல்லாம் டெம்ட் ஆகி வராங்களோ அவங்கள கராஜிலேருந்து ஓடி வந்து போலீஸ் மடக்கி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் ஃபைன் பண்ணுறது, கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது சும்மா இருக்கிறவனை டெம்ப் பண்ணி கூப்பிட்டு அவன் வந்தான்னா அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. இதை நினைத்து பார்க்கும் பொழுது விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு. அமெரிக்காவில் ஜென்யூன் கேசஸ் எத்தனையோ சால்வ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க, இதை செய்கிறாங்க. இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க. ஓகே, கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நன்றி நன்றி நன்றி.